பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று நம்முடைய தராவி தொழுகையில் ஓதப்பட்ட ஒரு அத்தியாயம் சூரா லுக்மான். ஹஸரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி கிடையாது, இறை நேசர். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தந்திருந்த ஞானம், தனது மகனுக்கு பல்வேறு உபதேசங்களை செய்தார்கள். அந்த உபதேசத்தின் பெயரில் அல்லாஹு தஆலா ஒரு அத்தியாயத்தையே இறக்கி நமக்கு அதை பாடமாக அல்லாஹு தஆலா கற்றுத்தருகிறார். அந்த அத்தியாயத்தில் ஹஸரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனுக்கு பல்வேறு உபதேசங்களை செய்கிறார்கள். அல்லாஹுவை பற்றி, தொழுகையை பற்றி, ஒரு மனிதனுடைய வாழ்வில் இருக்க வேண்டிய நல்ல பண்புகளை பற்றியெல்லாம் உபதேசம் செய்கிறார்கள். சங்கையானவர்களே, குழந்தை செல்வம் என்பது அல்லாஹ் தருகிற ஒரு அன்பளிப்பு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யஹபு லிமை யஷாஉ இனாசா, நாம் யாருக்கு விரும்புகிறோமோ அவர்களுக்கு ஆண் குழந்தைகளை அன்பளிப்பாக தருகிறோம். அல்லாஹ் தர கிஃப்ட் இல்லாமா. சிலருக்கு நாம் பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக தருகிறோம், சிலருக்கு நாம் ஆண் பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக தருகிறோம். இன்னும் சிலருக்கு வயஜஅலு மை யஷாஉ அகீமா, அவர்களை நாம் மலடிகளாக ஆக்கிவிடுகிறோம். அது அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்குதுங்களாம். இப்போ குழந்தை செல்வம் என்பது அல்லாஹ் தருகிற அன்பளிப்பு. அந்த குழந்தைகளை நல்லவர்களாக வளர்க்க வேண்டிய பொறுப்பை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு தந்தை தனது மகனுக்கு வழங்குகிற அன்பளிப்புகளில் சிறந்த அன்பளிப்பு, ஒழுக்கத்தை விட சிறந்த ஒரு விஷயத்தை அன்பளிப்பாக தந்துவிட முடியாது. அதனால ஹதீஸில் வருது, ஒரு தந்தை இப்படிப்பட்ட குழந்தைகளை விட்டு செல்ல வேண்டும். அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த குழந்தைகள் தந்தைக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய சாலிகானவர்களாக இருக்க வேண்டும். உலகத்துடைய படிப்புகள் படிச்சுட்டாங்க, உலகத்துடைய ஆடம்பரங்கள், செல்வ வளங்கள் கிடைத்து விட்டது, இவங்க சாலிகான குழந்தைகள் அல்ல. மாறாக மார்க்க அறிவு கொடுக்கப்பட்டு தனது தந்தையின் மறைவுக்கு பிறகு தந்தையை, பெற்றோர்களை நினைத்து அவர்களுக்காக வருந்தி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிற நல்ல குழந்தைகள் தான் சாலிகான குழந்தைகள். அதனால தான் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு விஷயங்களை சொன்னார்கள். குழந்தைகளை கருணையுடனும் கண்டிப்புடனும் வளருங்கள். கருணைன்னா எனக்கு இரக்கம் காட்டணும், எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறதும் இல்லை, ஒரே அடியை செல்லம் கொடுத்துறதும் இல்லை. வரலாறுகளில் எழுதப்படுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய பேர குழந்தை ஹஸரத் ஹசன், ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா தவழுகிற வயது, பள்ளிவாசலுக்குள்ளே வந்துடுவாங்களாமா. நபி அவர்கள் சஜிதாவில் இருக்கிற போது அந்த வயிற்றுக்கும் பூமிக்கு இருக்கிற கேப்புக்குள்ளே உள்ளே போய் வெளியே வருவாங்களாமா. நபி அவர்கள் சஜிதாவில் இருக்கிற போது முதுகின் மீது ஏறிக்கொள்வார்கள். நபி அவங்க அந்த குழந்தையை இறங்குற வரைக்கும் சஜிதாவிலேயே இருப்பாங்களாம். இன்னும் சில அறிவிப்புகளில் வருகிறது, ஒரு தடவை மஸ்ஜிதுல் நபவியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. பேர குழந்தை ஹஸரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்து குழந்தையோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட விதம், இந்த யானை மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துக்கிறாங்க, குழந்தை முதுகு மேலே ஏறிக்குது. அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வர்றாங்க, முட்டியிலேயே தவழ்ந்து வர்றாங்க. அதை பார்த்த ஒரு மனிதர் சொல்லுகிறார், உண்மையிலேயே இந்த வாகனம் இருக்கிறதே சிறந்த வாகனம். நபி அவங்களை சுட்டி காட்டி சொல்றார். அதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாமா, தோழரே, வாகனம் மட்டும் சிறந்ததல்ல, வாகனத்தில் உட்கார்ந்திருக்கிறாரே வாகனம் ஓட்டி அவரும் சிறந்தவர். அதாவது தன்னுடைய பேர குழந்தை ஹசன் அவரும் சிறந்தவரும் சொன்னாங்களாம். அப்போ குழந்தைகளோடு கருணை எவ்வளவு. இன்னும் வரலாறு எழுதப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறதுக்காக ஒரு கிராமவாசி வர்றார், அக்ரா இப்னு ஹாபிஸ். அப்போ நபி அவங்க மஸ்ஜிதுல் நபவியில் இருக்கிறாங்க, அவங்க மடியில் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, பேர குழந்தை. நபி அவங்களோட அவர் உட்கார்ந்து முன்னால் உட்கார்ந்து பேசுகிறார். நபி அவங்க அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுத்துட்டே இருக்கிறார். இதை பார்த்து அவருக்கு ஆச்சரியம். அவர் சொன்னாராம், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிறார்கள், இதுவரை என்னுடைய குழந்தையை யாருக்கு நான் முத்தம் கொடுத்ததே இல்லை.
நபியவங்க சொன்னாங்களாம், அல்லாஹ் உன்னுடைய உள்ளத்திலிருந்து இரக்கத்தை பிடுங்கி விட்டால் அதற்கு நான் என்ன செய்வது? இது நபியவர்கள் கருணை காட்டிய விதம், பாசம் காட்டிய விதம், அன்பு காட்டிய விதம். இன்னொரு பக்கத்தை நம்ம பார்க்கணும். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சதக்காவுடைய பொருள்களை மக்களுக்கு விநியோகம் செய்கிறார்கள். இப்போ மடியில் ஹசன் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, தவழ்கிற வயசு. அந்த சதக்காவுடைய பொருட்களில் பேரிச்சம்பழம் போன்ற உணவுப் பொருட்களும் இருக்கிறது. நபி அவர்களின் குடும்பத்திற்கு அல்லாஹ் தஆலா சதக்கா தர்ம பொருள்களை சாப்பிடுவதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான், தடுத்து வைத்திருக்கிறான். மடியில் விளையாண்டு இந்த குழந்தை தவழ்ந்துட்டு போய் அந்த சதக்காவுடைய ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில வச்சிருது, தவழ்கிற வயசு. உடனே நபி அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த குழந்தையினுடைய வாயில விரலை விட்டு அந்த பேரிச்சம்பழத்தை வெளியே எடுத்தாங்களாமா. எடுத்துட்டு சொன்னாங்களாமா, யா ஹசன், ஓ ஹசனே, அல்லாஹ் தஆலா நம்முடைய குடும்பத்தார்களுக்கு தர்ம பொருட்களை சாப்பிடுவதை ஹராமாக்கி வைத்திருக்கிறான், உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறார். அப்போ இந்த ஹதீஸுக்கு விளக்க உரையாளர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். தவழ்கிற ஒரு வயசு குழந்தைக்கு, சின்ன குழந்தைகிட்ட போய் இது ஹராம் ஹலால்னு சொன்னால் அதுக்கு புரியுமா? அதுக்கு புரியாது. இருந்தாலும் அந்த வயதிலிருந்தே மார்க்கத்துடைய பேணுதலை கற்றுத்தர வேண்டும். இன்னைக்கு நம்ம எல்லாம் செய்கிற பெரிய தவறு, குழந்தை சின்ன பிள்ளைங்க பெருசாகிட்டு பார்க்கலாம்னு சின்னதுல எல்லாம் லூசு விட்டுறது. அந்த குழந்தை சின்னதுல என்ன பழகுதோ பெரியவனாலும் அந்த பண்புகள் தான் வரும். தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, 5ல் வளையாது 50ல் வளையாது. சிறு வயதிலிருந்தே அந்த குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை தர வேண்டும், மார்க்க பண்புகளை கற்றுத்தர வேண்டும். ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களது குழந்தைகள் 7 வயதாகிவிட்டால் அவர்களுக்கு தொழும்படி ஏவுங்கள், 10 வயதாகியும் தொழாவிட்டால் தொழுமாறு அவர்களை அடியுங்கள். ஆண் பெண் குழந்தைகளாக இருந்தால் 10 வயதுக்கு பிறகு அவர்களை படுக்கையை விட்டும் தனித்தனியாக பிரியுங்கள். தங்கச்சி அண்ணன் தானே, தம்பி அக்கா தானே ஒன்னா தூங்க வைக்கக்கூடாது. இதுவெல்லாம் குழந்தைகளை வளர்ப்பதற்கு நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்த பண்புகள். ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அவங்களிடத்தில் ஒரு மனிதர் வர்றார். வந்து கேட்டாராமா, அமீருல் முஃமினீன் அவர்களே, குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் சொல்லி கொடுங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சுருக்கமாக அழகான விஷயத்தை கற்றுத்தந்தார்கள். முதல் 7 வயதில் குழந்தைகளோடு விளையாடுங்கள். 2வது 7 வயதில் குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். 3வது 7 வயதில் அந்த குழந்தைகளோடு சகோதரனை போன்று பழகுங்கள். அதற்கு பிறகு அவர்களோடு இருக்கிற அந்த கயிறை விட்டு விடுங்கள். இப்போ 3 7ன்னா 21 வயசுங்க. முதல் 7 வயதில் அது குழந்தை பருவம், அந்த குழந்தைகளோடு விளையாடணுமாமா. அதுவும் நபியின் சுன்னத். குழந்தைகளை முத்தமிட வேண்டும், குழந்தைகளை தூக்கணும், இதெல்லாம் சுன்னத்து. அடுத்த 7 வயது, அந்த குழந்தைக்கு 7 வயசு முடிஞ்சதுன்னு சொன்னா அப்பிருந்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணுமா. அடுத்து 14 வயசு முடிஞ்ச பிறகு அந்த குழந்தையோடு சகோதரனை போன்று பழக வேண்டும், அண்ணன் தம்பி மாதிரி. அந்த குழந்தைய என்ன எதுக்கெடுத்தாலும் கண்டிச்சு வெறுப்பை விதைக்கக்கூடாது, சகோதரத்துவத்தோடு பழக வேண்டும். இப்படி நம்ம பழகணும்னா 21 வயதில் அந்த வாலிப வயதை அடைகிற போது ஒரு பையன் அல்லது ஒரு மகன் ஒரு மகள் அவங்க முழுமையான ஒரு பருவத்தை அடைந்து விடுகிறார்கள். இன்னைக்கு நம்ம அப்படி செய்யறதில்லை. சிலர் கண்டிஷன் அப்படிங்கிற பேரில் சின்ன வயசுலேருந்து குழந்தைகளுக்கு போட்டு டார்ச்சர். குழந்தைகளுடைய இயற்கை சுபாவத்தை மாற்றக்கூடாது. நம்ம 7 வயசு வரைக்கும் விளையாடுற வயசு. அப்போ விளையாட்ட விடுமா பார்த்தா அப்போ டையை கட்டி ஷூவை போட்டு ப்ராஜெக்ட் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு பெரிய டார்ச்சர். அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை பருவம் என்பதே இல்லாமல் ஆகிவிடுகிறது. நாங்கள் ஜமாத் போகையில் கேள்விப்பட்டு சில வெளிநாடுகளில் எல்லாங்க 7 வயசுக்கு மேலே தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டே ஸ்டார்ட் ஆகுதுங்களாமா. அது வரைக்கும் அவங்களுக்கு ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாதாமா. ஏன்னா அந்த 7 வயதுங்கிறது குழந்தை பருவம், மழலை பருவம். அந்த வயசில் அந்த குழந்தையுடைய பேச்சை ரசிக்க வேண்டும், அந்த குழந்தையுடைய அழகு, அந்த குழந்தையுடைய சிரிப்பை ரசிக்க வேண்டும், அந்த குழந்தையை விளையாட விடணுமா. நம்ம சின்ன வயசுலேருந்து நெருக்கடி தருகிறோம், அப்படி செய்யக்கூடாதுன்னா. இன்னும் குழந்தை எதுக்கெடுத்தாலும் என்ன செய்யக்கூடாதுன்னா அடிக்கக்கூடாது. அது மாதிரி மற்றவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது. அந்த பையனை பாரு, அவன் எப்படி இருக்கிறான், இந்த பையனை பாரு, தேவையில்லை. இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்கூலுடைய மிகப்பெரிய ஒரு இதெல்லாம் மார்க்குன்னு
மார்க்குக்காக படிக்கக்கூடாதுங்களாம். அந்த கல்வியை கொண்டு அறிவு வளர வேண்டும். வெறும் 500க்கு 500 எடுத்து முட்டாளா இருந்தான்னா என்ன பிரயோஜனம்? அதனால என்ன செய்யணும், இப்போ அந்த மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. பெற்றோர்களும் அதுக்கு பின்னால் ஓட வேண்டிய நிலைமை. குழந்தைகளை போட்டு டார்ச்சருக்கு மேல டார்ச்சர். அதுவல்ல மார்க்கம் சொல்லுவது, அதுவல்ல. நல்ல பண்புகளை கற்றுக் கொடுங்கள். அவங்களுக்கும் சில ஆசைகள் இருக்குமாமா, அதை கேட்கணுமாமா. பெற்றோர்கள் மனம் விட்டு பேச வேண்டும். அது குறிப்பா பெண் குழந்தைகள். இன்னைக்கு பெண் குழந்தைகளுக்கு பெற்றோர்களுக்கு இடையில மிகப்பெரிய டச் என்ன ஆயிடுச்சுன்னா, தூரம் ஆயிடுச்சு. பேசுறதே கிடையாது. என்ன ஆயிடுது, இதனுடைய விளைவு என்ன? அந்த புள்ள எங்கேயோ எவன்கிட்டவோ தொடர்பாகி பார்த்தா போன்ல 1 மணி நேரம் என்ன பேசிட்டு பெருசா அவ்வளோ பேசுறேன், நல்லா இருக்கிறையா, சாப்பிட்டியா, இதுதான் திரும்ப திரும்ப. இதை கேட்பதற்கு வீட்டில் ஒரு ஜீவன் இல்லை. அதனால என்ன, ஹராம தேடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால குழந்தைகள் அல்லாஹ் தந்திருக்கிற அமானிதம். அவர்களை நல்லவர்களாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு நமது கையில் அல்லாஹ் தந்திருக்கிறார். குர்ஆனுடைய ஒரு வசனமே இருக்கு. நாளைக்கு மறுமை நாளையில் அல்லாஹ் கேட்பானாமா, இந்த சமுதாயத்தை சார்ந்த பெரியவர்களிடம் கேள்வி கேட்கப்படும். உங்களது குழந்தைகள் வழிதவறி போனார்களே, அவர்களை நீங்கள் ஏன் தடுக்கவில்லை? அப்போ அந்த குழந்தைகள் சொல்லுவாங்களாமா, நாங்கள் வழிதவறி போனதுக்கு எங்களுடைய மூதாதையர்கள் தான் காரணம். நாங்கள் தவறு செய்தோம், அவர்கள் எங்களை தவறை விட்டு தடுக்கவில்லை, எங்களை கண்டுக்காம விட்டுட்டாங்க. ரப்பனா ஆத்திஹிம் லிஅஃபைனி மினல் அஸாப், யா அல்லாஹ் நீ எங்களுக்கு என்ன வேதனை கொடுத்தாலும் அதை விட 2 மடங்கு வேதனை எங்களுடைய முன்னோர்களுக்கு கொடுன்னு சொல்லி அந்த குழந்தையை சொல்லுவாங்களாம். அதனால நம்முடைய ஆண் குழந்தைகளாகட்டும் பெண் குழந்தைகளாகட்டும், அது குறிப்பாக இன்னைக்கு என்ன மொபைல் ஃபோன் அதை பயன்படுத்துறத இன்னைக்கு கட்டாயம் ஆயிடுச்சு. அதனால எந்த தவறும் இல்லை. ஆனால் கண்காணிக்க வேண்டும். அவங்க யாரோட பேசுறாங்க, அவங்களுடைய கான்டாக்ட் யாரோட, ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னா அவ்வளவுதான். இன்னைக்கு மிகப்பெரிய அபாயங்கள் நிறைந்த ஒரு விஷயம், பெரிய பயப்பட வேண்டிய ஒரு விஷயமே என்ன, மொபைல் ஃபோன் தாங்களாம். இன்னைக்கு சமுதாயத்தில் மிக பெரும் சீர்கேட்டுக்கு காரணமே இதுதான். இன்னைக்கு குடும்ப பெண்களே அதன் மூலம் வழி தவறி விடுகிறார்கள் என்று நாம் பார்க்கிற போது சின்ன குழந்தைகளை நம்ம என்ன சொல்றது? அதனால மொபைல் ஃபோன் என்னங்க, அவங்களுக்கு தேவைக்குத்தான் பயன்படுத்தணும். அதில் கண்டிஷன் போடணும். எந்த நேரம் பார்த்தாலும் குழந்தை ஃபோனும் கையுமாவே இருக்குது, விட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் வழி தவறி விடுவார்கள். மிகவும் அபாயகரமான ஒரு விஷயம். அதனால நம்முடைய குழந்தைகள் என்ன செய்யணும், பாசம் காட்டணும். இதுவும் இருக்குது. அதே சமயத்தில் அவர்களை கண்காணிக்க வேண்டும். அவங்க யாரோட பழகிறாங்க, அவங்களுடைய நட்பு வட்டாரம் எப்படி, இதெல்லாம் பெற்றோர்களுடைய ஒரு கடமை. நம்ம இதெல்லாம் கவனிக்கணுங்க. இதுதான் அதர், இதுதான் ஒழுக்கத்தை கற்றுத்தருவது. வெறும் அவங்க ஸ்கூல் போறாங்க, மதரசா போறாங்க, நம்ம பொறுப்பு முடிஞ்சு, அது இல்லை. பெற்றோர்கள் தான் ஒரு குழந்தைக்கு ரோல் மாடலே. பெற்றோர்கள் தான். நம்ம ஒரு தாய் எப்படி இருப்பாரோ அப்படித்தான் ஒரு குழந்தை, ஒரு தந்தை எப்படியோ அப்படித்தான் ஒரு குழந்தை. தாய் தகப்பனைத்தான் குழந்தை முதல்ல பார்க்குமாமா, பார்த்து அதைத்தான் பழகுமாமா. அவர்கள் பொய் பேசுபவர்களாக இருந்தால் குழந்தை அதை பார்த்து பழகுவோம், இப்படியெல்லாம் பேசணுமா அப்படின்னு பழகுமாமா. அதனால ஒரு ஹசரத் இடத்துல ஒருத்தர் சொன்னாராமா, ஹசரத் என்னுடைய குழந்தைக்கு துவா செய்ய, ஹசன் ஹுசைன் மாதிரி ஆகணும், நபியுடைய பேர குழந்தைகள் மாதிரி. அந்த ஹசரத்து திரும்ப சொன்னாராமா, கண்டிப்பாக துவா செய்கிறாங்க, அதுக்கு முன்னாடி நீங்களும் உங்கள் மனைவி அலி ஃபாத்திமா மாதிரி ஆனீங்கன்னா உங்கள் குழந்தைங்க என்ன ஆயிடுவாங்க, ஹசன் ஹுசைன் மாதிரி ஆயிடுவாங்க. நான் என்னுடைய இஷ்டத்துக்கு நான் மனம் போன போக்கில் எனது வாழ்க்கையில் மார்க்கத்துடைய எந்த விஷயங்களுமே இல்லை, நான் மார்க்கத்திற்கு மாற்றம் செய்கிறேன். ஆனால் என் குழந்தை மட்டும் சரியா இருக்கணும்னு சொல்லி நான் கண்டிஷன் போட்டேன்னா இதுவும் சரியாகாதுங்களா. அவங்க நம்மளே பார்க்குறாங்க. நாம் மார்க்கத்தின்படி நடந்தோம் என்று சொன்னால் குழந்தைகளும் அது போன்று நடப்பார்கள். எனவே அந்த அமானிதமாக அல்லாஹ்வினால் தரப்பட்ட அந்த குழந்தைகளை நல்லவர்களாக, சமுதாய சிந்தனை உடையவர்களாக, பெரியவர்களை மதிக்கக்கூடியவர்களாக, பண்புகளையும் சொல்லிக் கொடுக்கணும், ஒழுக்கத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். மிகப்பெரிய பொறுப்பை அல்லாஹ் தந்திருக்கிறார். நம்முடைய குழந்தைகளை அல்லாஹ் தஆலா சாலிகானவர்களாக, சமுதாயத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய குழந்தைகளாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக.